வந்து என்னோட புருஷன் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சரி. இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் வந்து பெரும்பான்மையரா சிறுபான்மையரா? இந்த கேள்வி நீங்க பதில் சொல்லணும். இது அண்ணன் கேட்க கூடாது. சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. இல்லைங்க வருங்க. சிறுபான்மை பெரும்பான்மை குறித்து பெண் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். வந்து என்னோட புருஷன் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சரி. இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் வந்து பெரும்பான்மையரா சிறுபான்மையரா? இந்த கேள்வி நீங்க பதில் சொல்லணும். இது அண்ணன் கேட்க கூடாது. சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. இல்லைங்க வருங்க. இதை கத்து கொடுத்ததே நான் தான் உங்களுக்கு. கண்டிப்பா உங்கள்ட்ட தான் வந்தது எல்லாமே. அதாவது மதத்தை வச்சு உலகில் எந்த மானுடனையும் தங்கச்சி மதிப்பிடுறதில்லை. வரலாற்றில் எங்கேயுமே மொழி இனத்தை வச்சுதான் மக்களை மதிப்பிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்களும் உங்கள் கணவரும் பெரும்பான்மை தமிழ் தேசிய இன மக்கள், நீங்கள் சிறுபான்மை இல்லை. அதான் உங்கள் கணவரே சான்று. உங்களை திருமணம் செய்கிற வரை அவர் வன்னியராக இருந்திருப்பார், இந்துவாக இருந்திருப்பார், பெரும்பான்மை. உங்களை திருமணம் செய்த உடனே அவர் சிறுபான்மை என்பது எவ்வளவு கேவலமாக கேலியாக இருக்கோ. இப்போ என் தம்பி அபு இருக்கான், இந்த காயல்பட்டினம். அவன் நேச்சு திருமணம் செய்த பொண்ணு வேற ஒரு சமூகம், அது இந்து சமயத்தை ஏற்ற பொண்ணு. அப்போ அவன் திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அந்த இடத்துல இந்த பெரும்பான்மை சிறுபான்மையை விளக்கி பேசினேன். இப்போ இருக்கிற என் தம்பியை மணக்க போகிற அந்த பெண் இந்த நொடி வர பெரும்பான்மை. இப்போ இவனை திருமணம் பண்ணி அதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான்னா இவளை சிறுபான்மைன்னு சொல்லுது எவ்வளோ வேடிக்கையானதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ என் தம்பி யுவன் சங்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் அப்பா இளையராஜா இந்து மதத்துக்குள்ளே இருக்காரு. அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மைங்கிறது ஏற்குதா இந்த சமூகம்? அது மாதிரி தான் இது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாலேயே சிறுபான்மை அல்ல, நாம் பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். இதற்கு வரலாறு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.